நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யார் ஜுமாவுடைய நாளிலே பள்ளிக்கு புறப்பட்டு வருகிற பொழுது குளித்து விட்டு, கிடைத்தால் நறுமணம் பூசிவிட்டு, தலைக்கு எண்ணெய் தேய்த்து விட்டு பள்ளிவாசலில் நுழைகிறார். அவர் நுழைந்து 2 ரக்காத் தொழுது விட்டு அமர்ந்து விடுகிறார். வஸ்தமஅ வ அன்சத, வாய் மூடி செவிதாழ்த்தி ஜுமாவுடைய சொற்பொழிவை அவர் கேட்கிறார். அவருக்கு ஒரு வார காலத்தினுடைய பாவங்களுக்கான பரிகாரமாக அமைகிறது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எதற்கு பரிகாரம்? ஒரு வார காலம். இன்னொரு இடத்திலே குறிப்பிடுகிறார்கள், இன்னும் 3 நாட்கள் அதிகப்படியாக 10 நாள் பாவத்திற்கான பரிகாரம் ஜுமாவுடைய சொற்பொழிவை அவன் செவிதாழ்த்தி கேட்டால் கிடைக்கும் என்றார்கள். எப்பொழுது ஒருவனுடைய ஜுமா பாழாய் போய்விடுகிறது என்று சொல்லுகிற பொழுது, இதா குல்தலி சாஹிபிக்க அன்சித், ஜுமாவிலே பயான் நிகழ்த்தப்படுகிறது, அந்த சொற்பொழிவை கேட்டுக்கொண்டு மக்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அப்பொழுது ஒருவர் பேசிக் கொண்டிருக்கிறார், பக்கத்தில் இருக்கிற ஒருவர் கொஞ்சம் வாய் மூடுங்க என்று சொல்கிறார். அவர் பேசலங்க, பேசுறவர்கிட்ட கொஞ்சம் பேசாம இருப்பா என்று சொல்லுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நீ அப்படி சொன்னாலும் கூட ஃபக்கது லகவுத்த, நீ வீணடித்து விட்டாய். ஜுமாவுடைய சொற்பொழிவிலே பெறக்கூடிய அறிவுரைகள், அதை கேட்பதால் கிடைக்கின்ற நன்மைகளை நீ இழந்து விட்டாய்.